வெல்கம் டு பிவி கார்டனிங். வாங்க தைப்பட்டத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் மலர்ந்துருக்க ரோஸ்லாம் பாருங்கள். இது காஷ்மீர் ரோஸு. இந்த கிளையை அப்படியே கட் பண்ணி விட்டு அதோ அப்படியே நல்லாயிருக்கும். மாடி தோட்டத்தில் ஆல்ரெடி ரோஸ் செடிங்க நிறைய வீடியோவே போட்டிருப்பேன். பாருங்க, பன்னீர் ரோஸு டெய்லி 2-3 பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நீல கிளை போயிருக்கு பாருங்க. வச்சிருக்கிறது சின்ன தொட்டி தான். நம்ம மாடி தோட்டத்தில் எப்படியும் டெய்லி ஒரு கூட பூ கிடைக்கும். பாருங்க, தைப்பட்டத்துக்கோசம் கத்திரிக்காய் செடியெல்லாம் நாற்று விட்டு வச்சுருந்தேன். நல்லா முளைச்சிருக்கு. இதில் ரெண்டு தொட்டிலையும் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வேறு இதில் நடணும். இது பச்சை மிளகாய் செடி, கீரை ரெண்டுமே வந்திருக்கு இதில். இப்போ தை மாதம் ரொம்ப பெருசாக எதுவும் இது பண்ண போகிறதில்ல, அதனால் இருக்கிற முள்ளங்கி விதை, சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, கீரை வகையெல்லாம் நிறைய போட்டால் நல்லா வளரும். ஆல்மோஸ்ட் இருக்க செடிங்க கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் நல்லா காய்ச்சுது. டபுள் பீன்ஸும் நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இன்னமும் கத்திரிக்காய் செடியில் எப்போவுமே கத்திரிக்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பாருங்க, க்ரீன் கலரு வெள்ளை கத்திரிக்காய். எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் க்ளீன் பண்ணணும். சிவப்பு வெண்டெல்லாம் பாருங்க, ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. அவரைக்காலாம் பாருங்க, நல்லா கொத்து கொத்தா பூ வச்சு நிறைய. இதெல்லாம் கிளீன். பாருங்க, சேனக்கிழங்கு அதுலேயும் நட்டு விட்டுருக்கேன். சேனக்கிழங்கு இந்த காரமணி விதையும் சொரக்காய் விதையும் போட்டேன். எலி நாசம் பண்ணிடுச்சு. சர்க்கரைவள்ளி கிழங்கு நான் மறுபடியும் நாற்று பிடிங்கி மறுபடியும் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, அந்த சைடு சிறகு அவரை வந்திருக்கு. எனக்கே தெரியாம வளர்ச்சிருக்குது. நல்ல ஒரு 4-5 காய் கிட்ட வந்திருக்கு. நல்ல பெருசாயிருக்கு. அவரை நல்லா காய்ச்சிருக்கு இந்த வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.